ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி சமைக்க போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் இன்றைக்கி செய்ய போகிற சாதம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்றைக்குன்னு கூட நான் ஈஸியாக சொல்லிட முடியும். ஏன்னா நம்ம சேனலில் என்றைக்கு இந்த ரெசிபி போட்டோமோ அன்னைக்கு தான் இதை நான் சாப்பிட்ருப்பேன். அந்த மாதிரியான ஒன்று. அப்படி என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு யோசிப்பீங்க. ரொம்ப ஸ்பெஷல்லாம் கிடையாது. ரொம்ப சாதாரணமாக ஒரு ரெசிபி தான். தயிர் சாதம். தயிர் சாதம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி, தயிர் சாதம் சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை வந்துச்சு. எப்படி தயிர் சாதம் எனக்கு தயிர் சாதம் சாப்பிடணும்னு தோணுதுக்கு காரணம், வீட்டில் வடைக்கெல்லாம் மாவு அரைச்சி வைப்போம் இல்லையா? வடைக்கு முத நாள் வடைக்கு செஞ்சுட்டு மீதி மாவெல்லாம் எடுத்து வைப்போம்ல. சரி, வடை இருக்குது, தயிர் சாதம் செஞ்சிட்டோம்னா நமக்கு சைடிஷ் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு பொதுவாகவே தயிர் சாதம் சாப்பிட்டா பருப்பு வடை வச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கேயாவது வெஜ் ஹோட்டலுக்குலாம் போனோம்னா கூட நான் தயிர் சாதம் வாங்கினேன்னா பருப்பு வடை வாங்கி அதுக்கு சைடிஷாக வச்சு தான் சாப்பிடுவேன். வேறு எதுவுமே நான் வச்சுக்க மாட்டேன். அந்த மாதிரி எனக்கு தயிர் சாதத்துக்கு இந்த மாதிரி பருப்பு வடை எனக்கு பிடிக்கும். அதனாலேயே இன்றைக்கி நம்ம தயிர் சாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சாதம் வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த வடை பார்த்திங்கன்னா வடைக்கு அரைச்சி வச்சது இருக்குது. வடைக்கு அரைச்சி வச்சது பார்த்திங்கன்னா நான் உப்பு எதுவுமே போடலை. உப்பு போடாமல் வெங்காயம், இந்த கருவேப்பிலை இதெல்லாமும் இதில் கலந்து வைக்காமல் வெறும் மாவு மட்டும், பூண்டு, சோம்பு, அப்புறம் பருப்பு, இது 3 வரமிளகாய், இந்த 3 மட்டும் இது கூட சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம உங்களுக்கு எப்போ நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் எப்படி அரைக்கணும்னு. அது போல் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இதில் வெங்காயம் இதெல்லாம் கலந்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் மாவு தண்ணி மாதிரி ஆயிரும் இல்லையா? அதனால் அதெல்லாம் கலக்காமையே நம்ம அடுத்த நாளைக்கு தேவைப்பட்டதை எடுத்து வச்சுட்டு என்றைக்கு வடை செய்கிறோமோ அன்றைக்கி வெங்காயத்தில் வெட்டி இது கூட சேர்த்துட்டு நம்ம வடை செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். இது ரெடியாக இருக்குது. எண்ணெயும் ஒரு பக்கம் நான் காய வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொன்று மாம்பழம் வச்சுருக்கேன். தயிர் சாதத்துக்கு இது 2 தான் இன்றைக்கி நான் சைடிஷ் ஒன்று பண்ண போகிறேன். காலையில் பார்த்திங்கன்னா இட்லியும் எம்டி சாம்பாரும் பண்ணியாச்சு. அந்த இட்லி பாருங்கள், மாமா இன்னும் கூட சாப்பிடவே இல்லை, அப்படியே வச்சுருக்காங்க. சரி, மதியத்துக்கு நம்ம எதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு தான் 2 பேர் தான், அவங்க பாப்பா தம்பி 2 பேருக்கு செஞ்சு கொடுத்தாச்சு. இப்போ நானும் இருந்தால் அதுக்காக எங்களுக்கு இந்த அளவுக்கு சாதம் போதும். இதுவே அதிகம். தயிர் சாதம் அப்படின்னு பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நிறைய சாதமாகும். அதனால் தயிர் சாதம் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக அதிகமாக என்றைக்கும் போடுறத விட கம்மியாகவே நீங்கள் அரிசி போட்டு நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் நல்லா ஆற வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா நம்ம கை வச்சோ இல்லை கரண்டி வச்சோ நல்லா பிசைஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லா கொலகொலப்பாக கிடைக்கும். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில், இது குட்டியாக இருக்கு இல்லையா, அதனால் வேறு பாத்திரத்தில் போட்டு நான் கலந்து எடுத்துக்கிறேன். தயிரெல்லாம் ஊற்றி கலந்துக்கிறேன். தயிர் ஊற்றிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கொலகொலப்பாக இந்த மாதிரி கலந்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி கலந்துக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இதை லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து விட்றோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, தயிர் இவ்வளோ தயிர் சேர்க்கக்கூடாது. பாதி, இப்போ 1 டம்ளர் தயிர் எடுக்கிறோன்னா அதே அளவுக்கு பால் 1 டம்ளர், 2 சமமாக எடுத்து நீங்கள் சேர்த்து தான் லஞ்ச் பாக்ஸை கொடுத்துடணும். ஏன்னா இப்போயே சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் தயிர் மட்டும் போட்டு கலந்துருக்கேன். ஏன்னா அதிக நேரம் வச்சுருந்தா தானே புளிச்சு போகும். உடனே சாப்பிட்றதுனால புளிப்பு இருக்காது. இப்போ நம்ம கலந்துருக்க தயிரில் அந்தளவுக்கு புளிப்பு இல்லை. இதுவே நம்ம காலையில் செஞ்சுட்டு மதியமாக சாப்பிட்றோம் அப்படின்னா தயிர் புளிச்சு போயிடும். அதுக்காக தான் 1 டம்ளர் பால் காய்ச்சிட்டு அதை ஆற வச்சுட்டு நம்ம தயிர் கலக்கிறப்போ அதையும் சேர்த்து கலந்துட்டிங்கன்னா மதியம் சாப்பிட்றப்போ புளிப்பே இருக்காமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கலந்துக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு வடைக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதுங்களே நம்ம வடையை தட்டி போட்டு எடுத்துக்கலாம். வடைக்கு பார்த்திங்கன்னா பருப்பு அரைச்சி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் வெங்காயம், ஒரு அரை வெங்காயம் கூட போதும், அந்தளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் போதும். அப்புறம் கருவேப்பிலையும் கொஞ்சம் மல்லித்தலை, தேவையான உப்பு, அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துருவோம். அவ்வளோதான். இப்போ இதை கலந்துட்டு தட்டி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வடையை போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா வடை இந்த அளவுக்கு வெந்துக்கிட்டால் போதும். ரொம்ப மொறுமொறுப்பாக உடனே நம்ம வேக வைக்கணும். நம்ம இதை 2 தடவை பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ ஒரு டைம் பொரிச்சாச்சு, இப்போ எடுத்துடலாம். இப்போ ஒரு டைம் எடுத்தாச்சு, இன்னொரு டைம் போட்டுடலாம். மீதி இருக்கிறதையும் அதே போல் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ வடை பொரிச்சு எடுத்தாச்சு. எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து போட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு, நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி போதும். அடுத்து 2 பச்சை மிளகாய், அடுத்து கருவேப்பிலை, கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூள். சூப்பர். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ சாப்பாட்டில் ஊற்றிடலாம். கொஞ்சமாக மல்லித்தலை, அவ்வளோதான். இப்போ இதை கலந்துருவோம். அவ்வளோ அருமையான ஒரு தயிர் சாதம் ரெடி. சூப்பராக தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சூடாக செஞ்ச சாதத்தில் கூட தயிர் சாதம் பண்ணலாம், இல்லை பழைய சாதம் இருந்தாலும் அதில் கூட இந்த மாதிரி நீங்கள் தயிர் சாதம் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா வடையும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மாம்பழம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக மாம்பழமும் கட் பண்ணியாச்சு. வடையும் ரெடி, அது எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 3 வடை வச்சுக்கணும். இப்போ தயிர் சாதமும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், அருமையான ஒரு மெனு ரெடி பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா ரொம்ப வேலையே செய்யலை, அப்படியே சட்டுன்னு வேலை முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா அக்கா, தயிர் சாதம் எப்பயுமே நீங்கள் பண்ணுறது தானே அப்படின்லாம் நினைக்காதீங்க. எனக்கு பிடிச்சி இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். இவ்வளோ நாள் எனக்காக நான் செஞ்சுக்கிட்டதே கிடையாது. இன்றைக்கி மட்டும்தான் எனக்காக நான் சாப்பிட்றதுக்காக ஆசைப்பட்டு செஞ்ச ஒரே டிஷ் இது தான். 6 வருஷம் யூடியூப்பில் இன்றைக்கி தான் எனக்காக ஒரு கிச்சனுக்குள்ளே வந்து ஒரு சமையல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது பிடிக்கும் நம்புகிறேன். தயிர் சாதம்லாம் ஒரு விஷயமே கிடையாது, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நீங்கள் கமெண்ட்டில் கூட சொல்லலாம், தயிர் சாதம்லாம் எங்களுக்கு என்ன தெரியாதா அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு பிடிச்சி செஞ்ச தயிர் சாதம், பருப்பு வடை, மாம்பழம் நாசையில் விளைஞ்சி வந்தது, கடையில் வாங்கினது. இப்போ போய் நம்ம சாப்பிட போகலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் போக வேண்டியிருக்கு. அங்கேயும் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம வீடு கட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த வீட்டுக்கு வந்து நம்ம கிச்சன் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அந்த பிளான் வந்து இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம். 20 minutes later. ஹாய், சமையல் முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த ரோட்டில், அவினாசி ரோடு தானே மாமா, இது அவினாசி ரோடு போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், ஆய் சொல்லுங்க மாமா. ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டே ஆய் சொல்லணும். அப்படி சொல்லுங்க. போயிட்டு இருக்கோம். ஹோம்லேண்ட் தான் போகிறோம். கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பவுசி சிக்னல் கிட்ட நிற்கிறோம். ஆமாம், கண்ணாடி கார் பாருங்க மாமா, அழுக்கா வச்சிருக்கீங்க மாமா. என்ன மாமா வீடியோவில் மழை எப்படி மழை பெஞ்சிட்டு இருக்குது? மழை கோயம்புத்தூர்ல வெயிலுன்னு இன்னைக்கு தான் பார்த்துருக்கோம். ஒரு 15 நாளைக்கு இன்னைக்கு தான் வெயில கண்ணிலே பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு ஆயிருக்கு. பயங்கர கூலிங். இந்த வருஷம் அக்னி நட்சத்திரம் வந்து பயங்கரமா முடிஞ்சிருச்சு. ஏன்னா வெயிலே இல்லாம அக்னி நட்சத்திரம் முடிய போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா வெயில் மண்டை பொழந்து கண்ணு வெளியில எப்படி எட்டி பார்க்க கூட முடியாத அளவுக்கு வெயில் இருந்துச்சு. இப்ப பரவாயில்ல, நல்லா ஒரு 15 நாளா சரியான கூலிங். பாபுசி பார்க்குக்கு ஏதோ நாளைக்கு அரசியல் தலைவர்கள் யாரோ ஸ்டாலின் வராராமா. அது ஸ்டாலின் வராரு போல, அதனால மேடையெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. இங்க பாருங்க, அவினாசி ரோட்ல மேம்பாலம் வேலை நடந்துட்டு இருக்கு. மழை வரும் போல மாமா. மேகம் பாருங்க, கருப்பா இருக்கு. இந்த ரோடு பாக்குறதுக்கு அழகா இருக்கும். வந்தாச்சு ஹோம்லேண்ட், வந்தாச்சு ஹோம்லேண்ட் விளம்பரமா? ஐயோ இல்ல இல்ல, எத்தனை கோடி வாங்குனீங்க? ஐயோ ஐயோ இல்ல இல்ல. நம்ம கிச்சனுக்கு வந்து எல்லாமே பேசி முடிச்சு ஒரு இதை செட் பண்ணியாச்சு. ஃபைனல் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு தான் ஃபைனல் பண்ணி முடிச்சாச்சு. இனி எந்த மாற்றமும் கிடையாது, எந்த குறைக்கிறதும் கிடையாது. அதனால எல்லாமே பேசி முடிச்சிட்டோம். தம்பி எல்லாமே நமக்கு தெளிவாக சொல்லி முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான், நம்ம கிளம்ப போகிறோம். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஹோம்லேண்டில் போய் பண்ணலாமா இல்லையான்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அது ஒரு முடிவுக்கு வந்து இன்னைக்கு எல்லாமே ஒரு முடிவாயிருச்சு. அவ்வளோதான், இவங்க கிட்ட எல்லாம் பேசி முடிச்சாச்சு. அடுத்து இவங்க நம்ம கிச்சனை எந்த அளவுக்கு பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறமா தான் தெரியும். நம்ம வீடு பால் காய்ச்சிறப்போ உங்களுக்கு அந்த கிச்சன் எப்படி இருக்கு, நம்ம சித்தரஞ்சன் எவ்வளோ அழகா நமக்கு இந்த டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் தெரியும். இப்போதைக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்ததை நம்ம கிளம்புறது தான். அஸ்மாவை கூப்பிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக வந்தோம். ஹோம்லேண்டில் போனால் டீ எல்லாம் மாமாவும் சிவாவும் டீ தான் அதிகமாக குடிப்பாங்க. 2வது டீ குடிக்கிறதுக்குள்ள அஸ்மாவை கூப்பிடுன்னு சொல்லிட்டு வந்துட்டோன்னு சொல்லிட்டு வர வழியில ஃபீல் பண்ணிட்டே வர்றாங்க. அதனால அஸ்மா இன்னைக்குன்னு பார்த்து என்னாச்சுன்னு தெரியுங்களா, அவ பஸ் வந்து லேட் ஆயிருச்சான். இல்லைன்னா இந்த கொஞ்ச நாளாவே அஸ்மா என்ன ஆகுதுன்னா, நாங்கள் வந்து வீட்லயே இருக்கிறதுல கொஞ்சம் லேட் ஆயிருது அவளை கூப்பிடுறதுக்கு. நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லி அப்படியே கத்துவா.
இன்னைக்கு சரி கத்துறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு அவ லேட் ஆயிருச்சு. என்ன நேரமோ தெரியல, ரெண்டும் மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கு. நல்ல வேலை நாங்க முன்னாடி வந்துட்டோம். இன்னைக்கு அவ சீக்கிரமா வந்து நாங்க லேட்டா வந்திருந்தோம்னா அப்படியே மூஞ்ச பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கடுன்னு வச்சிருக்கோம். அது இப்போ அதுல இருந்து தப்பிச்சிட்டோம் நாங்க. இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு போகிறோம். அவ்வளோதான், இதோட இந்த விளாகை வந்து நான் வந்து முடிச்சுக்கிறேன். அஸ்மா எதுனா பேசுன்னு பார்த்தேன், அது வரல. அதனால் இந்த விளாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஏரியாவை காட்டுறேன் உங்களுக்கு. வெயில் அடிக்குது, லைட்டாக இங்கே தூரல் விழுந்திருக்குமோ, ஈரமாக இருக்குது. அவ்வளோதான், பாய் பாய்.